Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 8 exercise 8.2 problem number 5 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Find the coefficient of variation of 6 datas கொடுத்திருக்காங்கமா. 24, 26, 33, 37, 29, 31. ஓகேமா. தமிழ்ல ரீட் பண்ணிரலாம். There's given data ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க. சிம்பிளா நம்ம நம்பர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, வேற எதுவுமே கொடுக்கல. நம்ம இதுல இருந்து என்ன எழுதலாம் பாருங்க. மொத்தம் எத்தனை டேட்டா கொடுத்திருக்காங்க? n equal to 6 ன்னு எழுதலாமா? 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் இப்போ CV என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? மாறுபாட்டு கெழு. மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்க நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன வரும்? சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. அப்போ சிக்மாவும் வேணும் எக்ஸ் பாரும் வேணும். இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ் பாரும் கொடுக்கல சிக்மாவும் கொடுக்கல. பட் இதுல இருந்து நம்ம எக்ஸ் பார் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி எழுதலாம் பாருங்க. எக்ஸ் பார் இப்போ கிவன் டேட்டா அசெண்டிங் ஆர்டர் எழுதலாமா? அசெண்டிங் ஆர்டர். ஓகே, அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்பர்மா வரும்? சின்ன நம்பர் என்னது இதில்? 24, 26, 29, அடுத்து 31, 33, 37. சரியாம்மா? இப்போ நம்ம மீன் கண்டுபிடிக்கலாம். மீன்னா எக்ஸ் பார். எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? சமேஷன் எக்ஸ் பை என் இல்லையா? இப்போ நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணலாம். 24 ப்ளஸ் 26 ப்ளஸ் 29 ப்ளஸ் 31 ப்ளஸ் 33 ப்ளஸ் 37 டிவைடட் பை 6. இப்போ நம்ம ஆட் பண்ணால் என்ன வருமா? 7 10 11 20 26 30. 30க்கு 0 எழுதிக்கலாம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0 3 இருக்குது, 6 9 12 14 16 18. அப்போ 180 டிவைட் பை 6. அப்போ நமக்கு 30 கிடச்சிருக்கு இல்லையாம்மா? எக்ஸ் பார் வந்து நமக்கு 30 கிடச்சிட்டு. அப்போ நம்ம ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாமே. சிவி. ஓகேவா? சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதில் நமக்கு எக்ஸ் பார் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பார் கிடச்சிருச்சு. ஸோ சிக்மா மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்ததுனால நமக்கு இந்த மாதிரி டேபிள் வச்சு யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அது சிக்மா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதலாமா? டெர்ஸ் டேபிளில் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். 24, 26, 29, அடுத்து 31, 33, 37. ஓகேம்மா? இப்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இப்படி டி, அதாவது இந்த நம்பரை இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மியாகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? தட் இஸ் 30 இல்லையா? 30. அப்போது ஒவ்வொரு நம்பர் கூட நம்ம 30 நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 24 மைனஸ் 30னா மைனஸ் 6, 26 மைனஸ் 30னா மைனஸ் 4, 29 மைனஸ் 30னா மைனஸ் 1, 31 மைனஸ் 30னா ப்ளஸ் 1, 33 மைனஸ் 30னா 3 வரும், 37 மைனஸ் 30னா 7 வரும் இல்லையா? இதை நம்ம ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் மைனஸ் வேல்யூ, இதெல்லாம் ப்ளஸ் வேல்யூ. அப்போது 10 11 மைனஸ் 11 10 11. ஓகேம்மா? ப்ளஸ் 11. ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் வேல்யூ, ஏன்னா ஃபார்முலாவில் சிக்மா கூட ஃபார்முலா இருக்கு இல்லையா? இதில் எழுதுகிறேன். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டி பை என் தி ஹோல் ஸ்கொயர் இல்லையா? நமக்கு வந்து எந்த ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இது இதுக்கு நம்ம சமேஷன் டி ஸ்கொயரும் வேணும் டியும் வேணும் இல்லையா? அப்போது இது வந்து சமேஷன் டி ஆட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 11 ப்ளஸ் 11 நமக்கு 0 ஆயிரும். இந்த இடத்துல ஸ்கொயர் இல்லையா? 6 ஸ்கொயர்னா 36, 4 ஸ்கொயர்னா 16, 1 ஸ்கொயர்னா 1, இங்கேயே 1, 3 3s are 9, 7 7s are 49. இப்போ நம்ம சமேஷன் டி ஸ்கொயர் ஆட் பண்ணலாமா? 18 19 20 20 32 இல்லையாம்மா? 3 7 8 11. ஓகேவா? இப்போ நம்ம சமேஷன் டி ஸ்கொயர் எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ சிக்மா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் அப்படின்னா 1 1 12 இல்லையா? 1 1 2 டிவைடட் பை என் வேல்யூ வந்து 6. ஓகே, மைனஸ் சமேஷன் டி பை என் வந்து நமக்கு 0 ஆயிரும். ஸோ அதை விட்டுடலாம். இது நம்ம 6 டேபிளால் கட் பண்ணலாம் பாருங்கள். கட் பண்ண என்ன வரும்? 1. அப்போ நமக்கு 1 5 வரும். 52ல் 48 பாயிண்ட் 4ல் 6 6 ஆர் 36, மறுபடியும் 4 வரும் 6 6. அப்போது 18.66. ஓகேம்மா? இப்போ இதை வந்து ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லாக் புக்கில் 2 மெத்தட் இருக்குது. நான் 2 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது இல்லையா? மெத்தட் 1 எழுதுகிறேன். மெத்தட் 1 அது வந்து நம்ம டேரெக்டாக ரூட் ஆஃப் 18.66க்கு என்னென்னு டேரெக்டாகவே பார்த்துடலாம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட்டில் 18னா 10க்கு மேலே இருக்குது இல்லையா? அப்போது செகண்ட் பேஜில் 10 to 100ங்கிற ரேஞ்சில் 18க்கு 6. அப்போது 18க்கு 6 பார்த்தாச்சுன்னா என்ன வரும் நமக்கு? 18க்கு 6 4.313. அப்போது 4.313
அண்ட் மீன் டிஃப்ரென்ஸ் தனியாக எழுதிட்டா 18க்கு 6 அதுக்கப்புறம் மீன் டிஃப்ரென்ஸ் 18க்கு 6 அப்புறம் மீன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 6 பார்க்கணும். அப்போ என்ன வரும் பார்க்கலாம். 18க்கு 6னா என்ன வரும் நமக்கு 6னா 4.313 4.313 6க்கு வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குமா 7 ஓகேவா 7. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 0 2 4 3 ஓகேம்மா 4.32. அப்போ 4.320 இது ஒரு ஆன்சர். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன பாருங்கள். மெத்தட் 2 இது வந்து நமக்கு லாக் ஃபார்முலா. அதாவது எப்படி எழுதலாம் பாருங்கம்மா. தட் இஸ் லாக் ஆஃப் ரூட் ஆஃப் இல்லையா. அப்போ எப்படி எழுதலாம் 18.66 the whole power 1/2 இப்படி எழுதலாம் இல்லையாம்மா. ரூட்டை வந்து நம்ம 1/2 போடலாம். நம்ம அந்த லாக் ஃபார்முலா பிரகாரம் 1/2 நமக்கு முன்னாடி வரும். அப்போ 18க்கு 66 நம்ம இதுக்கு தான் நம்ம லாக் இது லாக் எழுதணும். லாக் ஆஃப் 18.66 ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம லாக் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1/2 நமக்கு அப்படியே இருக்கட்டு. இதுக்கு லாக் இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர் என்னமா வரும் 18. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு முன்னாடி வருது. அப்போ நமக்கு 1.18க்கு 6 இல்லையாம்மா 18 அதாவது லாகில் பார்க்கலாம். 18க்கு 6 அப்போ நமக்கு என்ன வரும் 2695 26 எழுதட்டா 2695 18க்கு 6 2695 அதுக்கப்புறம் 6னா 14 வருதுமா 14. அப்போ நம்ம இதை ஆட் பண்ணும்போது 9 0 7 2709 2709 ஓகேவா. இப்போ நம்ம அதை 12 கட் பண்ணியாச்சு. நமக்கு என்ன வரும் பாருங்கள் 0.6 அப்புறமா இந்த இடத்துல நமக்கு 0.63 அண்டு 10ல் 5 இருக்குது. அடுத்து 9ல் 4 இருக்குது 5 ஓகேம்மா. இப்போ இதுக்கு தான் நம்ம ஆன்டிலாக் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஆன்டிலாக் கண்டுபிடிச்சா தான் ஆன்சர் வரும். அப்போ ஆன்டிலாக் ஆஃப் 0.6354 ஏன்னா 4 நம்பரோட நிப்பாட்டிடலாம். அப்போ ஆன்டிலாக் கண்டுபிடிச்சா என்ன வரும் 0.63க்கு 54 0.63க்கு 1 2 3 4 5 54 இப்போ 4 வருது 431519 4319 இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் 4319 கரெக்டாக கிடச்சிச்சுலாமா 4.3 இதான் 1க்கு மேலே தட் இஸ் 5க்கு மேலே போயிடுச்சுன்னா 1 ஸ்டாப் பண்ணலாம்ல. அப்ராக்சிமேட்டாக நமக்கு 4.32 கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ ரெண்டு மெத்தடுமே நமக்கு ஈஸி தான். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. லாங் டிவிஷன் மெத்தட்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஓகே அப்போ சிக்மா ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் 4.320 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சிவியில் சப்ஸ்டிட் பண்ணலாமா. சிவி ஈக்குவல் டு சிக்மா அப்போ 4.320 டிவைடட் பை எக்ஸ் பார் வேல்யூ வந்து நமக்கு 30 இன்ட்டு 100%. இப்போ நம்ம கட் பண்ணலாம். இந்த 0 கட் ஆகுமா 3ஆல் கட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் 1.13ல் 4 3s are 12 again 12 அப்போ 4 இல்லையாம்மா. ஓகே அப்போ நமக்கு என்ன வருது 1.44 இன்ட்டு 10% ஈக்குவல் டு 14.4%. சிவி மாறுபாட்டு கெழு அவ்வளோதான்.